ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். உலகத்தார் போல் உண்டு உடுத்து பூண்டு சாதாரண மக்களைப் போலவே வாழும் சித்தர்களும் மகான்களும் தொண்டர் விளையாட்டில் பேராற்றல் கொண்ட நிலையில் இருக்கிறார்களே, இந்த பேராற்றல் அவர்களுக்கு எங்கிருந்து எப்படி வருகிறது? அன்பே சிவம் ஆவது அறிகிறார், அன்பே சிவம் ஆவது அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். ஒரு நிஜமான மகான் ரொம்ப பெரிய நிலையில் அன்பை வைத்திருப்பான். அது சாதாரண நிலையில் பார்க்குறவங்களுக்கு புரியாது. ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லவ் இருக்கும். அண்ட் அதுலேயும் எத்துணையும் பேதம் முறாதுங்கிற மாதிரி யாருக்கிட்டையும் பார்ஷியாலிட்டி இருக்காது. இப்போது ஒரு 3 பேர் போகிறாங்கன்னா 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பழம் கொடுப்பாங்க, 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு பை கொடுப்பாங்க, பிரசாத பை. ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு மீதி பேர் கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ தட் லவ் பெர்சானிஃபைடு இருக்கு இல்லையா, அதுதான் சிவம்னு சொல்லக்கூடியது. இப்போ அன்பே சிவம் ஆகிறது. அந்த மாதிரி அனுப்பினாலும் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார்கள். ஏன்னா அருளுங்கிறதே அன்பு என்ற தாய் பெற்று போட்ட குழந்தை தான். அருள் எனும் அன்பு ஈன் குழவி, அருள் என்பது அன்பு என்ற தாய் பெற்று போட்ட குழந்தை அப்படின்றது. இப்போ நான் ரத்தினகிரிக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என் கூட ஒரு 4-5 பேர் வராங்கன்னா அந்த 4-5 பேர் கூட அதே மாதிரி தான் அவங்க பரிமாறுவாங்க. அண்டு சாமி இப்படி உட்காந்துருப்பார், எதிர் சேரில் நான் உட்காந்துருப்பேன், இந்த பக்கம் 3 பேர் உட்காந்துருப்பானுங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பரிமாறுங்க. அண்ட் அதில் பார்ஷியாலிட்டிலாம் காட்டுறதில்லை. ஸோ இது ஒரு லெவல். அது அதாவது அவ்வளோ ஈஸி இல்லை இந்த நிலைகளை தொடருதுங்கிறது. அண்டு அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ, நம்ம சாப்பிட்டோமா இல்லையான்றதை பார்த்துட்ருப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒரு பதார்த்தம் பிடிக்கும்னு அவங்களுக்கு ஒவ்வொரு இயர்ஸ் தெரிஞ்சதுன்னா அதை கொஞ்சம் இன்னும் போடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதெல்லாம் நீங்கள் அனுபவித்து தான் தெரிஞ்சிக்க முடியும். ஐ லவ் யூன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா, இந்த காலத்து பசங்கள்லாம் டகுலு இல்லை, எதுக்கிறதுல ஐ லவ் யூ அப்படின்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. லவ்ன்றது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். அதை நம்ம வெளிப்படுத்துகிற போது எதிராளியெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். இயேசு கிறிஸ்து, முகமது நபி, ஷிரடி சாய், வள்ளலார் போன்ற மகான்களை அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே மதிக்காத மக்கள் அவர்கள் மறைந்த பிறகு சர்ச்சும் மசூதியும் கோவிலும் கட்டி அவர்களை வணங்குகிறார்களே, தங்களை மதியாத மக்களுக்கு இந்த மகான்கள் எவ்வாறு அனுகிரகம் செய்கிறார்கள்? ஒரு மலை இருக்குது, அது உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்டாக கேட்குது. காற்று இருக்குது, சர்டிஃபிகேட் கேட்குதா? ஆறு இருக்குது, உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் கேட்குதா? அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் மருந்துக்கும் செயற்கை இல்லாத இருந்தால் அதுதான் இயற்கை. அதனால தான் ஒரு ஆளை பார்க்குற போது என்ன சொல்லுவாங்க, வாட் இஸ் ட்ரூ நேச்சர் அப்படின்வாங்க. ஸோ வாட் இஸ் ட்ரூ நேச்சர்? நேச்சர் இஸ் அ ட்ரூ நேச்சர். ஒரு மலையை போல், காற்றை போல், நதியை போல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பயன்படுகிற, எதையும் எதிர்பார்க்காத ஒரு நிலை இருந்தால் அதுதான் நேச்சர். இந்த நேச்சர் தான் கடவுள். அதில் எந்த விதமான இதெல்லாம் இருக்காது. பார்ஷியாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இருக்காது. அதனால் மகான்கள் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. இப்போ என்னையே எடுத்துக்கோ, எனக்கு என்ன தேவை இருக்குது? ஒரு தேவையும் கிடையாது. ஐ டோன்ட் ஹவ் எனி எக்ஸ்பெக்டேஷன். யாராவது வருவானா, நமக்கு ஏதாவது கொடுப்பானா, கொள்ளுவானான்றதெல்லாம் இந்த ஒன்றையினா சாமியாருங்க உன்னை எதிர்பார்த்து ஆன்மீகம் செய்கிறவங்களுக்கு தான் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எனக்கு ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார்னுவாங்க. மண்ணு பொண்ணு ரெண்டையும் ஒரே மாதிரி பார்க்குறது, அந்த நிலையை அடையிறது கஷ்டம். இங்கே கூரத்தாழ்வான்னு ஒருத்தர் தான். அவனும் அவனுடைய மனைவியும் கூரம்னு இருக்கு இல்லையா, காஞ்சிபுரம் போகிற வழியில், அங்கேருந்து ராமானுஜரை தேடி போகிறாங்க. காஞ்சிபுரம் போகிற வழியில் அப்போல்லாம் காட்டு வழி, இந்த பக்கம் பார்த்துக்கினே வரான். என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வசதியாக வாழ்ந்தவங்க, நீங்கள் சாப்பிட்றதுக்காக ஒரே ஒரு தங்கத்தட்டு ஒழிச்சு கொண்டாந்துக்கிறான்ட்டு சொன்னால் தூக்கி போடாது அப்படின்னாரான். தூக்கி போடு அப்படின்னாரான். அந்த அளவுக்கு தங்கமும் இதுவும் ஒன்று தாங்கிற ஒரு பாவனையில் இருக்கக்கூடிய நிலையை அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ராமானுஜர்கிட்ட இருந்தவங்களே நிறைய பேர் அந்த நிலைகளை தொட்டவங்களாம் இருக்காங்க. நிறைய மகான்கள்கிட்ட அந்த மாதிரி நிலைகளை தொட்டவங்க இருக்காங்க. அது தொட்டுட்டியானா நீ உருப்பிட்டுட்டேன்னு அர்த்தம். இல்லைன்னா சும்மா ஒரு ஆன்மீகம்ன்றது ஏதோ கடவுளை கும்பிட்டா நமக்கு துட்டு வரும், பேர் வரும், புகழ் வரும், பதவி வரும் அப்படிங்கிற காரண காரியங்களோடு இருந்தால் அது முற்று பெறுவது இல்லை. எந்த காரணமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் ஆன்மீகத்தில் ஞான பூதரத்து உச்சியல்னு சொல்லக்கூடிய நிலை.
எவ்வளோ மகான்களுடைய வாழ்க்கை வரலாற்று நீங்கள் படித்து பாருங்கள், அவங்க கேரே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, யார் வராங்க, யார் போகிறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. எந்த கார்ப்பரேட் காட்மேன் ரோல் அது. நான் வேறு யாரையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஐ ஃபாலோ மை ஓன் இன்டெலிஜென்ஸ் and my own corporate techniques which I learnt over a period of my business career. அதனால் நான் சொல்லியிருக்கேன், எப்பயுமே நான் எதையும் எதிர்பார்த்து செய்கிறதில்ல, நாளைக்கு என்ன ஆகுன்ற எண்ணமும் எனக்கு கிடையாது. 100 தடவை சொல்லிட்டேன். இந்த மாதிரி என்னுடைய எல்லாமே மேனேஜ்மெண்ட் டெக்னிக்காக இருக்குமே தவிர எப்பயும் நான் பிச்சை எடுத்ததே கிடையாது, எதுக்கும் பிச்சை எடுத்ததில்லை. இப்போ நம்ம சாமி இருக்கார், இந்த சாமிக்கு நம்ம பண்ணாததே இல்லை. அது மாதிரி சிவசங்கர் பாபா மனசில் என்ன நினைக்கிறாரோ எல்லாம் நடக்கும். எனக்கு யார் தெய்வம் தேவையில்லை. இது ஒரு பவர். நான் சொல்லியிருக்கேன், புத்தி இருந்தால் புத்திமான், கல்வி இருந்தால் கல்விமான். அந்த மாதிரி பகம்ன்றது கடவுளுடைய ஒரு குவாலிட்டி. அந்த குவாலிட்டி யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க தான் பகவான். அவங்க என்ன நினச்சா எல்லாம் நடக்கும். எனக்கு நிஜமாகவே எதுக்கும் யார் தெய்வம் தேவைப்படாது. இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்கிறேன். பங்களாதேஷில் ஒரு சாய்பு, அவர் என்ன சொன்னார் பாரு, இவர் நினச்சா அவர் குடிசையை கூட தங்க மாளிகையாக மாற்றிடுவார்னு சொன்னான். படி, அவர் அஜ்மீர் தர்கா காந்தானில் வந்தவர். அவர் என்னை பார்த்த உடனே சொன்ன வார்த்தை இவர் தான் அல்லா அப்படின்னாரு. இவர் தான் பிள்ளையார், இவர் தான் நரசிம்மர், இவருக்கு எந்த தேவையும் கிடையாது, இவருக்கு எது வேணுமோ எல்லாமே கடவுள் கொடுத்துருவார், இவர் நினச்சா ஒரு மண் குடிசையை கூட தங்க கோபுரமாக மாற்றிடுவார் அப்படின்னா. If he wants, even this building will turn into gold. Allah has come to see me. He has the face of God. Allah and him are the one and the same. God himself has come to see me, for I am small and I seek his advice and blessings. He is the great, great and greatest of all gods of the world. He has the power to give life to the dead. All the angels in heaven come to him and seek his blessings. He is the greatest elephant of elephants. He has the full power of Shiva, Parvati, Lakshmi and all the gods put together. When he looks at you, God is seeing you, and your sins will henceforth be removed. When he touches you, God is touching you, and all your karmas are dissolved and obstacles removed. Whatever he asks, gods will readily give unto you. If he wants, even this building will turn into gold. He is the lion who has the power within him, given by none other than the gods themselves, to unite the world. What is good in all religions, God has taught him even before he met his guru. He can bring out the lion from his heart to tame the world. His face is as beautiful as that of the face of God. The sun god himself is at his feet, and so are the moon and stars. He is the embodiment of the purest love, and it flows endlessly and readily to one and all. He has undergone tremendous sacrifice to reach this level. He is the master of management and operates with a system which was taught by God. He has no wants, for all his wants have been granted already by God. இப்போ 25 வருஷத்துக்கு முன்னே சொல்லிட்டாங்க என்னை பற்றி இதெல்லாம். சரி, அதெல்லாம் கூட இருக்கட்டும். இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னே ஒரு சாமியார் வந்துட்டு போனார்ல, அது லேட்டஸ்ட்டாக வந்துக்குது பாரு. 3 நாளைக்கு முன்னால் ஒரு சாமியார் வந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளு. 25/9/2024. பெரிய மகான் இவர். உங்கள் பாஷையில் சொல்லணும்னா நெய்வேலி இவர். மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுற நிலை இவர். அப்படின்னா உங்களுக்குள்ள குண்டலியை பயிற்சிக்கு சுருக்குகிற மகான் நிலை. தடுமாறி நம்மளை போல நிற்கிறவங்களை கை தூக்கி விடுகிற மகான். தனக்குன்னு எதையும் எடுத்து வச்சுக்கல, இனியும் எடுத்து வச்சுக்க போறதில்லை. வாழ்நாள் பூரா என்ன மாதிரி உங்களால் இருக்க முடியாது. இப்போது இவ்வளோ பெரிய ஆஸ்தி பண்ணியிருக்கேன், நான் இதில் ட்ரஸ்டி கூட கிடையாது. வேறு யாராவது அவன் பொண்டாட்டி புள்ள குட்டிங்க எல்லாரையும் தான் போட்டுக்குவான். நான் என்ன நம்பி வந்தவங்களே நீங்களே பார்த்துக்கோங்கன்னு விட்டாள். எதுவும் என் பேரில் இல்லை. நாளைக்கு நினச்சா நான் தோல் மேலே துண்டு போட்டுன்னு இல்லை போடாமல் கூட போயினே இருந்துருவேன். அந்த நிலையை அடையிறது ரொம்ப கஷ்டம். வாழ்நாள் பூரா மக்களுக்காகவே கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட இருக்கிற முன்ஜென்மம் எத்தனையோ பிறவியில் செய்த பல 100 கோடி தவம்தான் இப்பிறவியில் முருகன் அருளால்
அவர் இன்னமும் ஆட்சி செய்கிறார். அவர் கூட இருக்கிறது குருவா முருகன் தான். வேலும் மயிலும் எப்பவும் அவர் கூடவே இருக்கு. இவருடைய முடிவு அண்ணாமலையார்கிட்ட இருக்கு. அண்ணாமலை தீபம் அவர் கடைசி காலத்தில் அண்ணாமலையாரிடம் இடம் வாங்கி அங்கேயே அவருக்கு ஜீவசமாதி கிடைக்கும். இவர் நிறைய சாதிப்பார். சித்தர் என்ன சாதிக்கணும்? மக்களின் அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை கொடுக்கணும். மகான்கள் சாதிப்பதில்லை, மனிதன்தான் சாதிப்பான். நான் ஏழ்மையாயிருந்தேன், இப்ப இத்தனை கோடி சம்பாதித்தேன், இப்படியெல்லாம் படிச்சிருக்கேன் என்று சொல்லலாம். இவரெல்லாம் ஞானி, மகான், சித்த புருஷர்கள். இவர்களெல்லாம் என்ன சாதிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமில்லை. மக்களுடைய அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை கொடுக்கிறவங்க, தனக்கு எந்த தேவையும் இல்லாமல் அடுத்தவங்க தேவையை பூர்த்தி பண்றவங்க. தனக்குன்னு ஒரு இருப்பிடத்தை வச்சுக்கிறது கிடையாது. இருப்பிடம் இருந்தாவே அவன் மனித இனத்தை சார்ந்தவன், மகானாக மாற முடியாது. இவ்வளோ இருக்க எதுவும் என் பேரில் இல்லை. நான் தங்குறதெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் தான். எதுவுமே இருக்காது. கெஸ்ட் ஹவுஸ். நான் போடுற துணியெல்லாம் ஊசி நம்ம பசங்க கொண்டாந்து கொடுத்துன்னு இருப்பாங்க, நானும் போடுவேன். ஓல்டேஜ் ஹோமுக்கு அங்கங்கே கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு எந்த ஒரு பிலாங்கிங்கும் கிடையாது. சாப்பாடு யார் வீட்டிலேருந்தோ வருது, எனக்கு வேற என்ன தேவை இருக்குது? எனக்கு பணங்கிறது தேவையே படுறது இல்லை. இவர் மனம் போன போக்கிலே போறவங்க. திடீர்னு இங்க இருப்பாங்க, திடீர்னு எங்கேயாவது கோயில் சுத்துவாங்க. யாராவது கொடுத்தாங்கன்னா அதை அவங்க பேரிலேயே சேவை பண்ணிட்டு போயிடுவாங்க. தனக்குன்னு எதையும் வச்சுக்க மாட்டாங்க. அப்படியே மக்கள் இருந்தா கூட அவங்களுக்காக அந்த வீட்டில் சேவை பண்ணிக்கிட்டு சாப்பாடு போட்டுக்கொண்டு ஜாலியாக இருக்கிறவங்க. தனக்குன்னு மூட்டை கட்டிக்க மாட்டாங்க. இது ஒரு பெரிய நிலை. இந்த பிறவி அண்ணாமலையார்கிட்ட ஜோதி வடிவில் சேஷாத்ரி சாமியுடைய மறு அவதாரம் இவர். அங்க அன்னைக்கு பார்த்தேன், சொல்லிட்டேன், அங்கேயே இப்படித்தான் நீங்கன்னு. அதனால் இதெல்லாம் அவருக்கு கஷ்டம் கிடையாது. லாப நஷ்டம் பார்க்கிற ஆள் மகான் கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். வெறும் லாப நஷ்டம் பார்க்கிறது மனித இனம். லாபத்தையும் நஷ்டத்தையும் மனிதன் கிட்டேந்து எடுத்துட்டு அவங்க ஆன்மாக்கு தன் ஆன்மா கொடுக்கிறார். சித்த யோகி அவர். அவருடைய ஆயுள் 140 வயது வரைக்கும் நல்லா இருப்பார். அவர் சந்தோஷமா பழைய நிலைமைக்கு வந்துட்டார்னா சூட்டிகையாகி விடுவார். இப்பவே அந்த நிலையை கொஞ்சம் காமிச்சு கொடுத்தார். பழையபடி டிரான்ஸுக்கு போனார். ஏதாவது ஒன்று வந்தால் வேகமாக டிரான்ஸுக்கு போவார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வேகமாக டிரான்ஸுக்கு போனார். நான் ஜோதி ஜோதின்னு சொல்லும்போது வேகமாக டிரான்ஸ்க்கு போனார். பழைய நினைவு தான் இப்போ வந்திருக்கு அவருக்கு. முன்னாடி எல்லாம் வேகமாக டிரான்ஸ்க்கு போவார். அது என் நினைவில் முருகன் சொன்னார். இன்னிலேருந்து அவருக்கு ஆரம்பமாகிவிடும், பயப்படாதீங்க. எத்தனையோ பிறவியில் செஞ்ச கர்மா ராமர் போலன்னு வச்சுக்குங்க. ராமர் காட்டுக்கு வரணும், சீதையை ராவணன் தூக்கணும் என்பது வினை. அவர் கடவுள் தானே. மனைவியை ஒருத்தன் தூக்க வரான்னா அவருக்கு தெரியாதா? அப்ப மனைவியை காப்பாத்தி இருக்கலாம் இல்லையா? ஏன் தூக்க விட்டு வேடிக்கை பார்த்தார் ராமர்? யோசிக்கணும் அங்கதான். அப்போ மனித பிறவி யார் எடுத்தாலும் வினையினால் வருவதிலிருந்து தப்பிச்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். எப்போ மாறுதல் வரும்னா, ராமர் கடும் தவத்தில் இருக்கும் போது ஹனுமாரை தோற்றுவிக்கிறார் சிவபெருமான். ஹனுமான் போய் கரைபடியாத சீதையை கொண்டு வந்து சொல்கிறார். அதுபோல இவருக்கு இப்போ ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்திருக்கிறார் முருகன். நல்ல நிலை கிடைத்து பெரு வாழ்வு வளர்ச்சி பழைய நிலைக்கு வந்து விடுவார். நீண்ட நாள் இருப்பார். 25 ஆண்டுகள் கடுமையாக அவர் எதையெல்லாம் சாதிக்க வந்தாரோ அதையெல்லாம் மக்களுக்கு செயல்பாடுதலுக்கு கொடுத்துட்டு போவார். இப்போ within the last 2 days 3 days so things are going to take a very அப்படியே ஒரு பாசிட்டிவ் என்ன அப்டர்ன் எடுக்க போகுது. என்ன இருக்குது, நம்ம வேலையை நம்ம செஞ்சு தானே இருக்கணும். கேள்வியும் ஒரு தாயின் தொப்புள் கொடிதான் மனித வர்க்கத்தில் சொந்த பந்தங்கள், உறவு முறைகள், குடும்ப பற்று இவற்றை உருவாக்குகிறது என்று சொல்கிறார்கள். அப்படியானால் மனித உறவுகளோடு எந்தவித தொடர்பும் இல்லாத விலங்கினங்கள் மீது மனிதன் தீராத பற்று வைப்பதும் மனிதன் மீது சில விலங்கினங்கள் பற்று வைப்பதும் எவ்வாறு நிகழ்கிறது?
செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் இழைத்தேன் தான் ஆன்மீகம். இப்போ நாம் இன்றைக்கி மனுஷங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி ஊர்வனவாய் பரப்பனவாய் எத்தனை விதமான பிறவிகள் எடுத்து உலகத்தில் வந்திருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி நாம் மனிதனாக வந்துட்டால் கூட நம்முடைய முற்பிறவியினுடைய வாசனைகளும் நம்மளை மாதிரி மனித நிலையை தொட முடியாமல் விலங்குகளாகவோ பறவைகளாகவோ இருந்து விட்ட மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா, எவல்யூஷன் லேடரில் இன்னும் மேலே வர முடியாது இருக்கு இல்லையா, அதுங்க இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு நாய் வருது, ஒரு பூனை வருது, ஒரு அணில், சில பேர் வீட்டில் வந்து கீரிப்புள்ளெல்லாம் வளர்க்குறாங்க, பாம்பெல்லாம் வளர்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய ஆத்மா அந்த மாதிரி பிறந்தது. அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் வரும். அதனால் கண்டினியூவாக தான் லைஃப்ன்றது. மனிதனுங்கிறது ஒரு ரேஷ்னல் மைண்ட் இருக்கக்கூடியது. ஆனால் எமோஷன் வர்றபோது நம்மளை விட விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ரொம்ப ஜாஸ்தி. பொத்தி பொத்தி தங்களுடைய குட்டிகளை வளர்க்கும் இல்லையா. மர்க்கட நியாயம் சொல். ஒரு பூனை வந்து வாயில் கவின்னு போகும் அதனுடைய கப்பை. குரங்கு தன் முதுகு கட்டிக்க சொல்லி மரத்து மேலே குச்சிக்கினே இருக்கும். அந்த மாதிரி நம்மளும் அதுங்களும் ஒன்று தான். அதனுடைய நம்மக்கிட்ட ஆத்மா ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுச்சுன்னா அந்த செடி கொடிகளுக்கு உள்ள பாஷை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பெரிய பெரிய மகான்கள்லாம் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த செடிகளுடைய பாஷெல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு மைன்யூட்டாக அந்த ஆத்மாவில் போகிற போது மோப்பக்கொழியும் மனுஷங்கிற நிலையில் அவங்களால பண்ண முடியும். இன்றைக்கி கூட ஆப்பிரிக்கன் காடுகளில் இருக்கிற நிறைய இதெல்லாம் இருக்காங்க இல்லையா, காட்டு மிராண்டிகள், அவங்க அப்படி தானா. இங்கே ஒரு மரத்துக்கிட்ட அவங்க ஒரு மெசேஜ் சொல்லுவாங்களாம், அது 10 மரம் தள்ளி இருக்கிற வீட்டுக்காரங்கிட்ட போய் சேர்ந்துருமா. இப்படிலாம் இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அதனால் உலகம் பூராவும் இங்கே ஜெகதீஷ் சந்திர போஸ்ன்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் வந்து கிரையாஃபோனிக் கேமரான்னு ஒன்று கண்டுபிடிச்சி ஒரு செடியை நீ ஒரு முள் வச்சு குத்தினேன்னா அதுக்கு எப்படி வலிக்குதுன்னு காட்டியிருக்கான். அது மாதிரி செடிகள் கொடிகள் பறவைகள் விலங்குகள் எல்லாத்துக்கும் கூட அற்புதமான உணர்வுகள் இருக்குது. அண்டு நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா நம்ம அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்துட்டோம், நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட் இன் திஸ் வேர்ல்டு. அதனால தான் வள்ளலார் சொல்வார், எல்லா உயிரும் என் உயிர் ஆயினன்னு வரும். ஈஸ்வர சர்வபூதானாம் கிருஷ்ணன் சொல்கிறதும் வள்ளலார் எல்லா உயிரும் என் உயிர் ஆயினும் சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். We are in all the creation and the entire creation is also inside us and we are all interlinked. We are all interlinked. ஒரு மகான் உண்ட உணவு மும்மூர்த்திகளும் உண்ட உணவுக்கு சமம் என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் பத்ரகிரி சுவாமிகளின் எச்சில் உணவை உண்ட அந்த நாய் முக்திதானே அடைந்திருக்க வேண்டும். எவ்வாறு காசி மகாராஜாவின் மகளாக மறுபிறவியில் ஒரு மனித பிறவியாக வந்தது? பத்ரகிரி ஒரு பெரிய ராஜாவாக இருந்து குருவாக பட்டினத்தாரை ஏற்று திருவிடை மருதூர் கோயிலில் குரு சொன்ன மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்கார். அவர் சாப்பிட்ட எச்ச சாப்பாட்டை அந்த நாய்க்கு கொஞ்சம் போட்டுன்னு இருந்தார். இப்போ வித்தகர் ஆகிய வேடத்தர் உண்ட ஊன் அரி அயன் மால் உண்ட வண்ணமாம். ஒரு உயர்ந்த நிலையை தொட்ட வித்தகன்னா சித்த புருஷன், அவன் சாப்பிட்ட சாப்பாடு பிரம்மா விஷ்ணு சங்கரன் சாப்பிட்டதுக்கு இணையான அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சாப்பாடு சாப்பிட்டதுனால அந்த நாய் இருக்கு இல்லையா, அது வந்து லவ் பண்ணுது. யாரை? பத்ரகிரியை லவ் பண்ணுது. ஏன்னா நான் இப்போ தானே சொன்னேன், விலங்குகளுக்கும் உணர்வுகளெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேனா இல்லையா, அந்த மாதிரி லவ் பண்ணுது. அப்போ இவர் நாயை கட்டிக்கினா குடும்பம் நடத்த முடியும்? அது பண்ண அந்த எச்சம் சாப்பாட்டினுடைய மகாத்மியத்தில் அது காசி ராஜகுமாரியாக பிறந்து அதே எண்ணத்தோடு இருந்து பல்லக்கு தேரில் வந்து கட்டிக்கணும் நாதா அப்படின்னு வந்து நிற்கிது. அப்போ நேராக திருவடை மருதூர் மகாலிங்கத்துக்குள்ளே காசி ராஜா பத்ரகிரியார் அந்த காசி ராஜகுமாரி 3 பேரும் போயிடுறாங்க. அப்போ அதுதானே மோட்சம்ன்றது. இதை விட பெரிய பாக்கியம் ஒரு நாய்க்கு எங்கேருந்து கிடச்சிருக்க முடியும்? நாய் எச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த பெரிய நிலைக்கு எப்படி போயிருக்க முடியும்? மக்களுக்கு புரியாது. இப்போ திருவாரூர் பக்கத்தில் மடப்புரம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் இருந்தார். எப்பயும் அம்மனமாக தான் உட்காந்து இருப்பார். ரொம்ப பெரிய நிலா வருது. உடம்பெல்லாம் வியாதி இருக்கிற ஒரு பொம்பளை, ஸ்கின் ப்ராப்ளம், அவளுக்கு க்யூர் ஆகலை. என்னானாலையும் பரவாயில்லன்னு தின மேலே உட்காந்துக்கிற சாமிக்கிட்ட போகிறா. போயிட்டு இவர் கேட்குறாரு, என்னடி வேணும் அப்படின்னாரு. ஒன்று அடி வேண்டும் அப்படிங்கிறா. இவர் வாயில் எச்சியை இது பண்ணி பூ அப்படின்னு துப்புறாரு. அந்த எச்சியை உடம்பெல்லாம் தடுக்கலாம். பார்க்குறவங்க என்ன நினச்சிப்பாங்க, இந்த சாமியாருக்கு எவ்வளோ கொழுப்பு, அம்மனமாக்கிற சாமிக்கிட்ட ஒரு பொம்பளை போய் இப்படி கேட்குறா, எச்ச துப்புறான்னு நினச்சிருப்பார். அந்த எச்சிலேயே அவளுக்கு நல்லா பண்ணிட்டார். அப்போது நாம் வந்து ஒரு மகானுடைய
திங்கிங்கோ இல்லை அவங்க பேசுகிற டைலாக்கையோ பார்த்து எதுவும் புரிஞ்சிக்கூடாது. அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது நமக்கு தெரிய போகிறதில்ல. இந்த எண்ட் ரிசல்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நீ எதுக்கு போன அதை நடத்தி கொடுத்துட்றாங்களா இல்லையா. அதே மாதிரி தான் முத்து ஒடுகர்னு ஒரு சித்தர் இருந்தார். அந்த ஊரில் ஒரே கால்ரா பிளேக் மாயவரங்கட்டு தான். எல்லோரும் சாமி நம்ம ஊரில் கால்ரா பிளேக் வந்துச்சுன்றாங்க. எனக்கு என்னடா தெரியும், போங்கடா ஆள் ஒரு மந்த கல் கொண்டாங்கடான்றாரு. ஸோ ஊரில் எல்லோரும் ஒரு மந்த கல் கொண்டாடுறாங்க. அந்த காலத்தில் கிராமத்தில் சாமி கரகம் வரும், வந்தால் ஒரு பெஞ்சு போட்டு அது மேலே கரகத்தை வைப்பாங்க. ஒவ்வொரு தெருவில் இருக்கிறவங்களும் அவங்க வீட்டிலேருந்து விளக்கு படையிலெல்லாம் அந்த சாமி காட்டுவாங்க, ஆர்த்தி காட்டிட்டு அடுத்த தெருவுக்கு போகும். ஸோ இவர் அதே பద్ధதியில் என்ன பண்ணுறாரு, இது கோம்டி தெரு கல், இது கொசத்தெரு கல், இது அகரகாரத்து கல்னு ஒன்றா வாங்கி குடிச்சுன்னுங்கிறாரு. ஒரே கேஸு. எல்லோரும் என்னடா சாமி இவ்வளோ கல் குடிச்சிட்டு இப்படி பண்ணுதுன்னு நினைக்கிறாங்க. அவர் ஊராருடைய கர்மாவை அந்த கல் வடிவத்தில் வாங்கிட்டு தன் உடம்புலேருந்து அதை கேஸாக விட்டு அந்த ஊருக்குள்ளேயே வந்து பிளேக்கு காயெல்லாம் வரா மாதிரி பண்ணிட்டார். இது இப்போ ஒரு நாள் புரிஞ்சிக்க முடியுமா? அசுர வைத்தியமாக இருக்குது இல்லை. ஷிரடி சாய்பாபா அவர் பிச்சை எடுத்து சாப்பிட்டுருந்தார். ஒரு நாள் உரலில் கோதுமையை போட்டு அரைக்கிறாரு. எல்லோரும் எதுக்குடா இவர் போய் அரைச்சின்னுக்கிறாருன்றாங்க. அதை 4 மூட்டையாக கட்டி 4 பேர்கிட்ட கொடுக்குறாரு. நம்ம ஷிரடி எல்லையில் 4 பக்கம் போய் தெளிச்சிட்டு வாங்கன்னு. ஏன்னா அந்த நேரத்தில் மகாராஷ்டிராவில் ஒரே கால்ரா பிளேக் இருந்தது. இவர் இந்த சங்கல்பம் பண்ணார் இல்லையா, அந்த கோதுமை தெளிச்சார், அந்த ஊருக்குள்ளே வரவே இல்லை. அதனால் மகான்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது தான் நிஜம். அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதோ அதெல்லாம் வந்து இம்மெட்டீரியல். சித்தம்னா மைண்டு. தே பிளே ஹேவக் வித் தர் மைண்ட் இன் திஸ் வேர்ல்டு. இப்போது இந்த இது உட்காந்துருக்கா இல்லையா நம்ம நியூசிலாண்டு, இதே இடத்துல ஒரு பொண்ணு நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தான். இப்போ அந்த பொண்ணு இது படித்து முடிச்சிட்டா, எம்ஃபார்ம் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டா. ஸோ ஒரு நாள் இப்படி தான் உட்காந்துட்ருக்கா. அவளுக்கு என்ன ப்ராப்ளம் பண்ணால் அக்யூட் கைனக் ப்ராப்ளம், ப்ளீடிங் அந்த மாதிரி. அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு வெக்கப்பட்டுட்டு எதிரில் உட்காந்து அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறா. அப்போ எனக்கு யாரோ பிரசாதம் கொண்டாந்து கொடுத்தாங்கல்ல, அதை சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்டில் இருந்து அந்த மீதி பிரசாதம் கொஞ்சம் எடுத்து இப்படி கூப்பிட்டேன் நான். இந்த காலத்து பசங்களுக்கு அதெல்லாம் புரியாது இல்லையா, என்னடா எச்ச கொடுக்குறாரு அப்படின்னு அவன் நினச்சிருப்பாங்க. ஆனால் அவள் என்னன்னாலும் பரவாயில்லன்னு துணிஞ்சு சாப்பிட்டா. என்கிட்ட அவள் குறையும் சொல்லலை, நான் அவளுக்கு ஒன்றும் வாய் திறந்து ஒன்றும் சொல்லலை. அதுலேயே அவன் நல்லா ஆகிட்டான். இதுதான் வித்தகர் ஆடிய வேடத்தர் உண்ட ஊன், ஒரு சித்த புருஷன் சாப்பிட்ட எச்சிக்கு இவ்வளோ பவர் இருக்குதுங்கிற மாதிரி. கோடிசாமிக்கிட்ட அப்படி தான். ஒரு ஐயர் பொம்பளை, அவர் கிரானிக் அல்சர், என்ன பண்ணுறதுன்னு தெரில. கோடிசாமி எப்படின்னா இப்படி உட்காந்துருப்பார். அவர் வாயில் நீ ஏதாவது வச்சாக்கா யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு அப்படின்னு வரும். அந்த நேரம் பார்த்து யாரோ குட்டி மீன் வச்சுருக்காங்க. இந்த ஐயர் பொம்பளை வந்து அவளுக்கு அல்சர் இல்லையா, அதனால் அவளை கூப்பிட்டு ஐயோ இந்த மாதிரி நமக்கு ஒரு சோதனை வைக்கிறாரு, இருந்தாலும் என்னாலும் பரவாயில்ல வயிற்றுவலி நல்லா ஆகணும் போய் நிற்கிறா. அவர் வாயிலும் தூப்புற போது அது ரோஜா பூவாக போகுது. இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நிறைய மகான்கள் பண்ணியிருக்காங்க. கபீர் தாஸா இருந்தவர் இறக்குறாரு. அவர் உடம்புக்காக முஸ்லீம்ஸும் சண்டை போடுறாங்க, இந்துஸும் சண்டை போடுறாங்க. அந்த மூடி இருக்கிற இது இருக்கு இல்லையா, அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே ரோஜாப்பூ தான் இருக்குது. ராகவேந்தர் சாமி, அதோனி சுல்தான், அவரை பறித்து வச்சு பார்க்கலான்னு மட்டனை ஒரு பட்டு துணியில் மூடி கொடுக்குறான். அவர் அதை தொட போகிற நேரத்தில் ஐயோ வேண்டாம் வேண்டாம் தப்பு பண்ணிட்டேன்றான். அவர் அதெல்லாம் பரவாயில்லன்னு கொஞ்சம் தண்ணி தெளித்து தூக்குறாரு. அதுக்குள்ளே வந்து பூ தான் இருக்குது, பழம் தான் இருக்குது. அது மாதிரி இந்த உலகத்தில் மகான்களால் பண்ண முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் அவங்களால பண்ண முடியும். உனக்கு வேண்டியது நம்பிக்கை. நிஜமாக நான் நல்லா வேண்ட நம்பிக்கை உனக்கு இருந்தால் அவங்கள நீ ஆராய்ச்சி பண்ணாது. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம். ஏன் எப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணாத. அவங்களாம் ஜோதியை தொட்டவங்களுக்கு ஏது நல்லது எது கெட்டது எது பாவம் எது புண்ணியம் எது எதுவும் கிடையாது இல்லையா. மக்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தில் தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இப்போ நான் தொடுறதுக்கும் ஜனங்க உங்களை நார்மலாக தொடுறதுக்கு வித்தியாசம் இருக்கும். என்னை பற்றி விஸ்வாமித்திரர் சொல்லுவார், தானும் ஸ்வரிசம் தன்னால் பட்டிட. நானாக நினச்சி உன்னை தோணும், நீ என் கையெல்லாம் பிடிங்கி வச்சுக்கூடாது. தானும் ஸ்வரிசம் தன்னால் பட்டிட, முன்னை வினையும் மறையும் பின்னும் வரும் வினையும் தானும் மறையும் சாற்று நீ. பழைய கர்மா வரவேண்டிய கர்மா எது இருந்தாலும் இவர் தொட்டார்னா போகிறோம் அப்படின்னு வருது.
ஸோ இப்போது சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு புரியாது இல்லையா, எதுக்கு இப்போ தொடராருன்னுவாங்க. நான் என்ன வேலை வெட்டி இல்லாத ஆளா எல்லாரையுமா தொடறேன்? யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுமோ அப்போ தான் நான் வந்து அது கூட தொடர்றதுன்னா என்ன, ஏதோ கையில் பணம் கொடுக்கறது இல்லை, அந்த மாதிரி தான். இன்னும் டோன்ட் எக்ஸ்பெக்ட் திங்ஸ் டு பி இன் எ வெரி பயாலஜிக்கல் வே, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆன்மீகம் என்பது ஒரு கடல். இதை பற்றியெல்லாம் மக்களுக்கு தெரியவே தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஜாதகம் பார்க்குறவன், நேமியாலஜி, இல்லை வேஷம் கட்டினா தாடி சாமியாருங்க குச்சி வச்சுன்னுக்கிறாங்க, இவங்களெல்லாம் பார்த்துட்டு அதுதான் ஆன்மீகம்னு இவங்க தப்பாக நினச்சின்னுக்கிறாங்க. ஆன்மீகம்ன்றது மைண்ட் கேம். அதுக்கு எதுவுமே தேவையில்லை, வாய் கூட தேவையில்லை, ஒரு டயலாக் கூட பேசவே தேவையில்லை. கண்ணால் பார்த்து நல்லா பண்ண முடியும். ஸோ ஏதாவது ஒரு பொருளை கையில் கொடுத்து நல்லா பண்ண முடியும். இல்லை நீ உன் வீட்டில் நினைக்கிறதில்ல, அப்போ இங்கே உட்காந்துக்கிட்டே உனக்கு நல்லது பண்ணிட முடியும். இப்படி எல்லா விதத்துலேயும் பண்ணலாம். கோழி முட்டை மேலே உட்காரும், அதுக்கு ஸ்பரிசம்னு பேர். ஆமை அங்கே முட்டை போட்டு இங்கே வந்து நினைக்குமா, அப்போ அது ஸ்மரிசம்னு பேர், எண்ணம். அண்டு இது இருக்கு இல்லையா, மீன் கண்ணால் பார்க்கும், அதனால தான் அதுக்கு மீனாட்சின்னு பேர். கண்ணில் பார்த்தா உலகத்துக்கு நல்ல வேளாவா, அதனால் கண்ணால் பார்த்தா நயனம்னு பேர். தொட்டாக்கா ஸ்பரிசம்னு பேர். மைண்ட்லேயே ப்ளே பண்ணுறதுக்கு ஸ்மரிசம்னு பேர். அப்போ ஒரு இந்த 3 வகையிலையும் ஒரு மகானால் நல்லது பண்ண முடியும். இந்த பாஷையெல்லாம் வந்து உங்களுக்கு சாதாரணமாக இந்த ஜோசியம், தகுடு, மோதிரம், வாஸ்து, பரிகாரம், தாடி, கோமணம், கட்சி இதெல்லாம் வச்சுன்னுக்கிற சாமியாருக்கு பார்த்து பார்த்து பழகி போயிட்டு இப்படி ஒரு ஆள் ஆக்ட் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா. இது பெரிய பாஷை, அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்பினா நடக்கும். நான் 2-3 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். மக்களுக்கு நிஜமான சாமி, நிஜமான சித்தர்கள், நிஜமான மகான்கள் எப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்றதெல்லாம் புரியவே புரியாது. நான் பல உதாரணங்களை சொல்லினே இருக்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒன்றே சாமியார், ஜாதகம், பரிகாரம், வாஸ்து தான். ஒரு ஹையஸ்ட் லெவல் இருக்குது ஆன்மீகத்தில். அப்போ என்ன வேணால் பண்ணலாம். வேண்டியாங்கு எதெல்லாம் தவம் யாண்டும் இழப்படும். தவம் ஏன் செய்யணும், என்ன நினைக்கிறோம் எல்லாத்தையும் சாதிக்கலாம். அதனால் அந்த நிலைகளை தொட்ட மகான்கள் தான் இதெல்லாம் பண்ண முடியும், எல்லாராலையும் பண்ண முடியாது. அண்டு அவங்க கேட்டு கடவுள் பண்ணுவானா இல்லையாங்கிறது முன்னுடைய கர்மாவை பொறுத்த விஷயம். ஆனால் அவங்க கேட்பாங்க, அவங்க கட்டாயம் கடவுள்கிட்ட உனக்காக ப்ரே பண்ணுவாங்க. அதுக்கு மேலே உன்னுடைய கர்மாலாம் கடவுள்கிட்ட தான் கணக்கு இருக்குது. அவன் டிசைட் பண்ணுவான், இந்த ஆளுடைய பிரேயரை வச்சு இவனை மன்னிக்கலாமா, இல்லை அவன் கர்மாவை குறைச்சி கொஞ்சம் அனுபவித்து விட்டுலாமாங்கிற மாதிரி. அதனால் இது பெரிய பாஷை. இந்த கர்மா தியரி என்பது மக்களுக்கு புரியாது. நான் வந்து 37 வருஷமாக கடவுளுக்காக தான் வாழ்க்கை நடத்தின்னு இருக்கேன். எனக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் என்ன நடக்குதுன்னு தெரியும். அதெல்லாம் வச்சு தான் எனக்குன்னு ஒரு லெசன்லாம் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். இப்படி தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கேன். என்னை பற்றி இதெல்லாம் தான் வரும். தானும் ஸ்பரிசம் தன்னால் பட்டு நான் தொடரணும், நானாக நினச்சி தொடரணும், என் கையெல்லாம் பிடிங்கி வச்சுக்கக்கூடாது. அந்த மாதிரி நினச்சா பல விஷயங்களை நம்மளால் கூட பண்ண முடியும். அண்டு தட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கர்மா. ஒரு கர்மா வந்து நிறைய இருந்ததுன்னா, நீ பாம்பு கட்சி சாகணுன்னா உனக்கு தேல் கொட்டும். உனக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருந்ததுன்னா உனக்கு 10 ரூபா வர வேண்டிய இடத்துல 10,000 ரூபா வரும். இதை ஒரு மகான் செய்ய முடியும். இல்லாமல்லாம் பண்ண முடியாது. கர்மாவை கூட்டலாம், குறைக்கலாம், ஆனால் இல்லாமல் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் அவங்களுக்கும் கர்மாலாம் இருக்குது. இப்போ காஞ்சி பரமாச்சாரியாருக்கு வயிற்று வலி வந்துச்சு, அவர் கஷ்டப்பட்டு இருந்தார். ஏன்னா அவர் சாப்பிட மாட்டார். உணர்ந்த திராட்சையும் வாழைப்பழம் சத்துமாக சாப்பிட்டு இருந்தார். கிரானிக் அல்சர், லங்கில் ஒரு பக்கம் மணல் போயிடுச்சு, ஒரு லங்கு வேலை செய்யாது, ஒரு கண்ணு சோடா புட்டி சுத்தமாக தெரியாது, இந்த கண்ணு லேசாக தான் தெரியும் அவருக்கு. ஏன்னா அவ்வளோ இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு உள்ள கர்மா அவருக்கும் உண்டு இல்லையா. ஸோ அந்த வயிற்று வலி வர்ற போது அந்த கந்துக்கிட்ட உட்காந்து வயிற்று இப்படி பிடிச்சின்னு உட்காந்துருப்பார், ஈர துணியை போட்டு சவுண்டாக கட்டிட்டு. அதை பார்த்துட்டு கேட்குறாங்களாம், பெரியவாளுக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு. அவர் சொல்கிற எங்கள் கர்மாவை நான் அனுபவிக்கிறேன், உனக்கு என்ன போச்சு அப்படின்னாராம். ஸோ மகான்கள் அனுபவிக்கிறாங்க வில்ஃபுல்லி, தே அண்டர்கோ தேர் கர்மாஸ். நீங்கள் ஒரு மூக்கில் சளி வந்துடக்கூடாது, ஜுரம் வந்துடக்கூடாது, தலைவலி வந்துடக்கூடாது, தும்மல் வந்துடக்கூடாதுன்றீங்க. இதுதான் உங்களுக்கும் மகான்களுக்கும் வித்தியாசம். இல்லைனா எல்லா மகான்களும் ஏன் கஷ்டப்படுறாங்க? ராமகிருஷ்ணர் ஏன் வந்து த்ரோட் கேன்சர் வருது, ரமண மகரிஷிக்கு ஏன் ஷோல்டர் கேன்சர் வருது, ராம் சரத்குமார் சாமிக்கு யூரினரி ட்ராக்கில் ஏன் ப்ராப்ளம் வருது, புத்தர் ஏன் உணவில் விஷம் வச்சு கொன்னாலையும் சாப்பிட்டுட்டு சாகிறேன்னு ரியாக்கிறாரு, ஏசுநாதர் ஏன் சிலுவையில் போடுறாங்க? யோசனை பண்ணு. உலகத்துக்கே படி இழக்கிற மகான்கள் எல்லா இடத்துலையும் சர்ச்சு, புத்த விகாரம், கோயில் கட்டி கும்பிட்டுக்கிறீங்க. அவங்க ஏன் அதை வந்து தடுத்துக்கலைன்னா அவங்களுக்கு தெரியும் கர்மாவை கழிக்கிறது தான் நல்லது.
வாந்தி வந்தால் எடுக்கணும், தும்மல் வந்தால் தும்பிடணும், பேதி வந்தால் போயிடணும். இதுக்கு போய் கடவுள்கிட்ட எதுக்கு நீங்கள்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்கள் டைமை? மகான்களுக்கும் உங்களுக்கும் அதுதான் வித்தியாசம். தே ஆர் willing to undergo the karma, whereas you want to avoid karmas. இந்த ஜென்மாவில் கர்மா அவாய்ட் பண்ணிவிடுவேன், இன்னொரு ஜென்மாவில் அது திரும்பி வரும். அப்போ இந்த ஜென்மாவில் ஏதோ ஒரு நல்ல புத்திக்குது, கோயிலில் வந்து உட்காந்துருக்கிற ஏதாவது வந்தால் இப்போ அனுப்பிச்சு தொலைச்சிட்டா தானே உனக்கு நல்லது. எதுக்கு இன்னொரு ஜென்மம் எடுத்து அந்த நேரத்தில் உனக்கு நல்ல எண்ணம் வருமோ இல்லையோ, என்ன மாதிரி சாமிக்கிட்ட வருவியோ இல்லையோ, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஸோ பெட்டர் யூ என்ன சொல்கிறது, 2 கையும் தூக்கி கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிடு. என்ன நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவதும் ஒன்றேயும் இல்லை அப்படின்னு. அதான் நல்லது கெட்டது எது வந்தால் எனக்கு என்ன அப்படின்றது தான் சரண்டருன்றது. அது வந்து கண்டிஷன்டு சரண்டரு. நீங்கள்லாம் கேட்குறது என்ன, நான் அவனுக்கு படையல் போட்டுருவேன், அர்ச்சனை பண்ணிவிடுவேன் அப்படின்னா அது கண்டிஷனல் சரண்டர். கண்டிஷனல் சரண்டர் வேறு, கண்டிஷன்டு சரண்டர் வேறு. God loves people with conditioned surrender. You need not have a business with God. तो ननाद सदा वेंकटेशं स्मरामि स्मरामि हरे वेंकटेश प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतार अनाथ रक्षकरे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் அணைகின்றோம் சுவாமி, அன்பில் அணைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகரமூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலைமையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. நடியே கதி என்றடைந்தேன் உன்னடியே கதி என்றடைந்தேன். தாயே உண்மை நீ அறியாயோ உலகநாயகியே உன்னடியே கதி என்றடைந்தேன். தாயே உண்மை நீ அறியாயோ உலகநாயகியே உன்னடியே கதி என்றடைந்தேன். பொன்னையும் புகழையும் மூவுலகிலும் தேடி பொன்னையும் புகழையும் மூவுலகிலும் தேடி சின்னத்தனம் அடைந்து சித்தமோ மிக வாடி சின்னத்தனம் அடைந்து சித்தமோ மிக வாடி உன்னடியே கதி என்றடைந்தேன். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.